எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு உளுந்தே இல்லாத ஒரு இட்லி செஞ்சிடலாம். வாங்க. அதுக்கு இந்த படியால் ஒரு படி இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். நான் ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்கிறேன், குண்டு அரிசி. இதை நல்லா 4-5 தடவை கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இட்லிக்கு வந்து கொஞ்சம் கூட உளுந்தே தேவையில்லை, வெறும் வெந்தயம் போதும். அந்த ஒரு படி அரிசிக்கு ஒரு புடி வெந்தயம், அவ்வளோதான். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த படியால் ஒரு படி அரிசின்னா 1 கிலோவுக்கு 200 கிராம் குறைச்சலாக வரும். இந்த படியால் ஒரு படி அரிசி போட்டோம்னா ஒரு புடி வெந்தயம். இதில் ரெண்டையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு தனித்தனியாக அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். அரிசியும் வெந்தயமும் ஊறிடுச்சு. அரிசியை மறுபடியும் 2 தடவை கழுவிட்டு வந்துட்டேன். வெந்தயத்தை கழுவ வேணாம், நம்ம கழுவிட்டு ஊற வச்சோம்ல, அப்படியே அரைச்சிக்கலாம். வாங்க. பாருங்க, ஒரு புடி வெந்தயம் போட்டோமா எவ்வளவு மாவு ஆயிருக்கு பாருங்க. கரண்ட் இல்லை, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. கொஞ்சம் பகல்லே அரைச்சிருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். பாருங்க, இவ்வளவு மாவு ஆயிடுச்சு பாருங்க. ஒரு புடி வெந்தயம் இவ்வளவு மாவு ஆயிடுச்சு பாருங்க. ஒரு கைப்பிடி ஜவ்வரிசி ஊற வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். கரைச்சிக்கிட்டு இருந்தாச்சு, உப்பு போட்டு கரைச்சிக்குவோம். கரண்ட் இல்லாதனால நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மாவு அரைக்கிறதுக்கு. காலையில் இட்லி சுட்டுடலாம். நைட்டு இப்போ மணி 10 போகுது. அதனால் நைட்டு ஃபுல்லாக புளிச்சதுன்னா காலையில் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், வெந்தய இட்லி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது கூட வந்து கார சட்னி, நான் சொன்னால இப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பூண்டு சட்னி, அது தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி பூண்டு சட்னி தான் இருக்குது வீட்டில். பாருங்கள், இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உளுந்தே இல்லாத ஒரு இட்லியை சுட்டு சாப்பிடுங்க. இந்த வெயில் நாளைக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. வெந்தயத்தை அடிக்கடி சாப்பிட்டா, பசங்கள்லாம் வெந்தயத்தை கொடுத்தோம்னாக்கா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.